பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலை கேட்டோம். மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்கும் அந்த நாள் எத்தனை குதூகலமான அந்த நாள். ஒரு பெரிய யுத்தத்தை நாம் செய்ய இருக்கிறோம். ஆகவே தான் பக்தனாகிய பவுல் எபேசியர் 6:12 சொல்கிறார், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. Ephesians 6:12 For we do not wrestle against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this age, against spiritual hosts of wickedness in the heavenly places. பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிற யுத்தத்தை குறித்து இங்கு மிக தெளிவாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். மனிதர்களோடு நமக்கு யுத்தம் அல்ல, மனிதர்களுக்கு பின்னாக என்று செயல்படுகிற ஆவிகள். அதை குறித்து சொல்லும் பொழுது துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலமுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை என்று எழுதியிருக்கிறது. இந்த சேனைகளோடு யுத்தம் பண்ண நம்முடைய பலன் போதாது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தமது மாசற்ற இரத்தத்தை சிலுவிலே சிந்தினார். அந்த இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய தூய ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட வாழ்க்கை, மறுபக்கம் தேவ ஆவியினால் நிரம்பின ஒரு வாழ்க்கை. தேவனுடைய வசனமும் தேவனுடைய ஆவியும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற பெரிய ஆயுதம். அது மாத்திரமா, இயேசு ராஜா சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று மார்க்கு 16:17 சொன்னார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நமக்கு யுத்தத்தில் வெற்றி கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், வார்த்தையை அருளினார், தூய ஆவியானவரை அருளி செய்தார். ஆகவே தான் ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படும் போது அவன் யுத்தத்தில் ஜெயம் எடுக்க முடியும். பைபிள் சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சத்துருக்களுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார், ஜெயம் எடுப்பார் என்று. ஆகவே இன்றைக்கும் சொல்வோம், இயேசு ராஜா, எனக்கு இருக்கிற இந்த யுத்தம், இந்த பூமியிலே நான் பண்ணி கொண்டிருக்கிற யுத்தத்திற்கு நீர் எனக்கு துணையாய் நிற்பதினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷம் 17:14 இப்படியாய் சொல்கிறது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். Revelation 17:14 These will make war with the Lamb, and the Lamb will overcome them, for he is Lord of lords and King of kings, and those who are with him are called, chosen and faithful. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவர் ஜெயிக்கிறவர், அவர் ஜெயித்தவர். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் ஜெயத்தை கொடுப்பார். மத்திய ஆகாயத்திலே அவர் வரும்பொழுது அவரை சந்திக்கும் பாக்கியத்தை நமக்கும் கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயமெடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய இரத்தத்தால், வார்த்தையால், ஆவியால் ஆண்டவரே, இயேசு என்ற பரிசுத்த நாமத்தில் நாங்கள் ஜெயமெடுத்து விண்ணகத்தில் உம்மோடு வந்து சஞ்சரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.